ஆத்ம வணக்கம். முந்த நாள் நற்றாற்றீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அண்ணா அப்போ போயிட்டு வந்ததுலேருந்து அண்ணா, ஐயா, ரவி அண்ணா, மோகன் ஐயா அவர்களே எல்லாருக்கும் எனது அன்பார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்கள். ஸோ ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பல நல்ல நிகழ்வுகள் நடக்குது. இதுவும் அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வாகவே நான் கருதுகிறேன். ஈஸ்வரனோட தரிசனம் சிறப்பாக கிடைச்சிது. ஸோ காவிரி ஆற்று படகுல குளிச்சுட்டு தரிசனம் பண்ணிட்டு ஒரு நல்ல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லது. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அகாடமிக்கு முன்னாடி இப்படி தான் அங்கே இருந்தது தம்பி, நீட்டாக க்ளீனாக. ஸோ அப்போல்லாம் பேட்ச் போயிட்டு இருந்தது. அப்புறம் கொரோனா வந்ததுனால அதிகமாக கேர் எடுக்கல, என்னை பற்றியே அதிகமாக கேர் எடுக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா சடையெல்லாம் போட்டுருச்சு. ஸோ சடை போடுற அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்படியே கரையாம்புத்து வளர்ந்த மாதிரி தவ வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் தம்பி. அதனால தான் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அசௌகரியங்கள், இடங்கள், அப்படியே பொருட்கள் அங்கங்கே கிடப்பதற்கு காரணம் கொரோனா மட்டுமல்ல, கொரோனா தேவதையால் அருளப்பட்டு ஒரு தவ வாழ்வில் போன மாதிரி ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், மெய்மறந்த நிலையில். அதனால தான் நீங்கள் வர்றப்போ போகிறப்பெல்லாம் என்னை அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நல்லது நல்லது தம்பி. ஸோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி இல்லை, நார்மலான ஒரு ராஜ். இந்த தலைப்பாகவே இல்லைன்னு கூட சொல்லலாமே. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தலைப்பாக இப்போ வச்சுக்கிட்டு கொரோனா வந்ததுக்கப்புறம். ஆமாம், கொரோனாவுக்கு முன்னாடி எனக்கு மே மாதத்துலேருந்தே எனக்கு கொரோனா, அதாவது 2019 மே ஜூன். ஆமாம், எனக்கு சின்னம்மை பெரியம்மை 2 மாதம் சென்ற மூடியே வச்சுருந்தோம். ஸோ அதிலிருந்தே எனக்கு இந்த ஒரு கொரோனா எக்ஸ்பீரியன்ஸ், ஐசோலேஷன், செல்ஃப் ஐசோலேஷன் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். பேட்ச் எதுவும் போடலை. ரவி அண்ணனுக்கு கேட்டிங்கன்னா நல்லா தெரியும். சரிங்க தம்பி. அதற்கு முன்னாடி பேட்ச் போயிட்டு இருக்கும்போது இப்படி தான் இருந்தது. அடுத்து ஒரு 2 மாதத்துலேயே சில செடிகள்லாம், பூச்செடிகள்லாம் வாயாருவாங்க வர்றவங்கெல்லாம், எப்படி இந்த மாதிரி பூக்குது. அடுத்தது கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நானும் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தரும் வச்ச அந்த செடி இன்றைக்கி தான் பூத்து, முன்னாடி பார்த்தீங்கன்னா வேரோடு எடுத்துகிட்டு போகணும், பிடுங்காமல் போட்டுருக்கோமே அது. ஸோ இந்த ஒரு மரம் தான் அதுவாக ஓரத்தில் செட்டியார் வீட்டு பக்கத்தில் முளைச்சிது. அது பெரிய மரமாக இருந்தது. அது நான் வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது. மற்றதெல்லாம் இந்த ஒரு வருடத்தில் அதுவாகவே பாதி வளர்ந்தது. நான் 2 கண்களை வச்ச மரக்கண்ணுகளை வச்சு வளர்த்தேன், இல்லைன்னு சொல்லலை. பட் அரச மரம், வேப்ப மரம்லாம் அதுவாக வளர்ந்துச்சு. சரிங்க தம்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் வளர்ந்ததை பார்த்து வர்றவங்கெல்லாம் வாயாருவாங்க. மேஜிக் போட்ட மாதிரி வளர்ந்தது எப்படி வளர்ந்தது, ஏன் வளர்ந்ததுன்னு தெரியல. இந்த பிரச்சனை கொண்டு போனதுக்காக வளர்ந்துருந்துருக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய செட்டியாருக்கெல்லாம் இந்த இது ரொம்ப ஒரு தொந்தரவாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ரைட், நல்லது நல்லது. நான் உள்ளே போக விரும்பலை. உப்பிட்டவரை உள்ளளவு கொரோனா பீரியடில் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போது நான் வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் வலியுறுத்தி கொடுத்தாங்க. ஸோ அந்த குடும்பத்தாருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை. நல்லதுண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம மரத்தெல்லாம் வெட்டிட்டோம்னா, நீங்கள் வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு பழைய நிலைமையில் இருக்குது. இப்போ பழைய நிலைமைக்கு தான் அந்த கல்லெல்லாம் முன்ன வச்சது தான். அந்த இது எப்படின்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவர் முழுக்க நான் வச்சதுன்னா, இந்த டோர் மட்டுமே 4000 ரூபா வாங்கி பண்ணதுண்ணா. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தினா தான் நான் இருக்க முடியும். ஸோ இந்த உள்ளே இருக்கிற சுவர், டோரு, மெஷ்ஷு, இது பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் கூட உட்கார முடியாதுண்ணா. 10 நிமிஷம் அவ்வளோ லோ சீலிங்ண்ணா. சீட்டு 1/2 மணி நேரம் உள்ளே உட்கார முடியாது. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது, ஃபேன் போட்டாலுமே இருக்க முடியாது. ஸோ அதனால் ஃபால் சீலிங் இதுக்கு மட்டுமே 80,000 ரூபா. வயரிங் அண்ட் ஃபால் சீலிங் மட்டும் 80,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன்னா. ஸோ ஒரு தியேட்டர் மாதிரி இன்றைக்கி ஒரு காட்சி அளிக்கும். ஐடி ஆஃபீஸ் நீங்கள் போடலாம், கொஞ்சம் இன்னும் வென்டிலேஷனை ஏற்படுத்திட்டோம்னா. அந்த மாதிரி விண்டோஸ்லாம் அதிகமாக இல்லைன்னா, அதனால் கொஞ்சம் வந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்திங்கன்னா பக்காவாக ஒரு ஐடி ஆஃபீஸ் மாதிரி இருக்கிற அளவுக்கு நான் மாற்றி அமைச்சிருக்கேன். நான் சும்மா வரல, 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன்னா. ஸோ இந்த வெளி ரூமுக்கு மட்டும் நான் இன்னும் இந்த வெள்ளை அடிக்கிறது, பூசெல்லாம் பண்ணாமல் அப்படியே பாதியிலே வச்சுருக்கிறேன். இன்னும் எடுத்த வேலையை முடிக்கல, அதுக்குள்ளேயே நம்ம இதனாலேயே இப்படியே வச்சுருக்கிறேன். மேலே இருக்கிற இந்த ஷீட்டு கூட நான் போட்டது, நான் பழசு கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஸோ ராஜன் அண்ணனுக்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கோங்கண்ணா. ஏன் இந்த அளவுக்கு இஷ்யூஸ் வருது, ஏன் நான் அதிலேருந்து அவ்வளோ ஈஸியாக 4 நாளில் தூக்கி போட்டு போக முடியாது அப்படிங்கிறத ஒரு தன்னிலை விளக்கம்னா. என்ன சுச்சுவேஷன், 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். அண்ணா எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஒரு சின்ன மெக்கானிக் ஷெட்டு, அந்த மெக்கானிக் ஷெட்டை பயன்படுத்த முடியுமாங்கிறதா, முடியவே முடியாதுன்னு தான் எல்லாம் ஓடுவாங்க. நான் யோசித்தேன், ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் அட்வான்ஸ் கொடுக்கணும், இங்கே நம்ம அட்வான்ஸ் இல்லாமல் ஒரு
முன்பணம் இல்லாமல் ஒரு நான் ஃபண்ட் ரீஃபண்டபிள் ஒரு அட்வான்ஸாக நம்ம நினச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமே. ஆக்ஸ்ஃபோர்டு, லா மெரிடியன், லீ ஜார்டியன் வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்க, இதெல்லாம் வந்து என்ன பார்க்க போகிறாங்க, லாங் டேர்ம் நம்ம இருக்கலாமேங்கிற ஒரு நம்பிக்கையில் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணேன்னா கொரோனா வந்து இப்படியெல்லாம் வந்து காட்சியை மாற்றும்னு நான் எதிர்பார்க்க கூட இல்லை. சரிங்கண்ணா, நல்லதுண்ணா. ஸோ இந்த சூழ்நிலை தன்னிலை விளக்கமாக உங்களுக்கு வந்து இந்த லெட்டர் எழுதுனா, இந்த லெட்டர் வேறு ஒன்றும் இல்லைண்ணா, ஏற்கனவே நான் 3 லெட்டர் எழுதியாச்சு. நாளே நல்ல காலிவன்னு சொல்கிறப்ப முடியாதுங்க தம்பி அப்படின்னுட்டு மோகன் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரில் இருந்து சில கோப்புகள் அங்கங்கே எடுத்து காப்பி பண்ணியிருக்கிறேன். அதுதான் அடுத்து கண்டிப்பாக வெளியேறி ஆகணும்னு என்ன நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணப்போ எக்ஸாம் 13ஆம் தேதி இது போலீஸ் எக்ஸாமு, ஜனவரி 3ஆம் தேதி குரூப் 1 எக்ஸாம்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஆனால் எப்படி வெளியேற்றிடலாம் அப்படின்னு வந்துட்டீங்க. முடியாது, என்னால் பிரசவ வலி மாதிரி அது போனது தான் அப்புறம் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் நான் இருந்தது உங்களுக்கு தெரியாது. ரவி எனக்கு தெரியும், அவங்க எடுத்து சொல்லியிருக்கணும். அது அவங்க சொல்லாதது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே. அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இஷ்யூவே வந்திருக்காது. ராஜன் அண்ணனுக்கு ரோல் இல்லாமல் பண்ணியிருந்திருப்பீங்க. ரவி அண்ணன் நான் குறை சொல்லலை, இருந்தும் ஆண்டவன் நாட்டம் இது. சரிங்கண்ணா. ஸோ நான் இது புதுசாக எதுவும் எழுதலைன்னா, ராஜன் அண்ணன் இடையில வந்து சீனில் வந்து ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால பல அசம்பாவிதங்கள் வந்து தடுக்கப்பட்டது. அதனால் அண்ணனுக்கு எனது சிறப்பான ஒரு நன்றிதல். நல்லதுண்ணா. நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, இந்த 3 வருஷமாக இங்கே 2.5 வருஷத்துக்கு மேலே நான் வந்து என்னை சொர்க்கத்தில் வச்சுருக்கீங்கண்ணா. இன்றைக்கி ஏதோ இடர்பாடு, சில ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களை நான் பழி சொல்லக்கூடாது, உங்களை நான் வெறுக்கக்கூடாது, உங்கள்கிட்ட நான் சண்டை போடக்கூடாது, உங்களை அவமதிக்கக்கூடாது, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது. 2.5 வருஷமாக என்னை சொர்க்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ அதற்கு நான் என்றைக்குமே நன்றி உள்ளவனாக இருக்கணும். அதனால் எந்த விதத்துலையும் உங்கள் மேலே உங்கள் புரிதல் இல்லாத நான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறேன்னா. ஸோ இந்த இதை நான் ரன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக எனக்கு ஆதரவு தந்த இது நீங்கா இடம்னா, இது வந்து உண்மையிலே இது என்னன்னு சொல்லணும்னா, எப்படி புத்தனுக்கு ஒரு போதி மரமோ அதே மாதிரி இந்த ராஜுக்கு இதுனா தவ வாழ்க்கைனா. என்னோட ஞானம் பிறந்தது இங்கே தானா. என்னோட வாழ்க்கையில் இந்த இடத்த பிரிக்க முடியாதுண்ணா. வரலாற்று பதிவுனா, இது மறுக்க முடியாத உண்மைண்ணா. தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. என் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்கிற மாதிரி நான் இது எனக்கு இங்கே நான் இருந்த பீரியடு என்னை பிரிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, நான் போயிடுறேன். நான் அதுக்காக வந்து ரொம்ப நாளாக இங்கே இருக்கணும், இந்த குடும்ப வாழ்வு எனக்கு அப்படிலாம் வேண்டாம். நான் போயிடுறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவசரமாக பிடுங்க முடியாது, பிடிங்கிட்டு ஓட முடியாது அப்படின்னு தான் வந்து இந்த சொல்கிறேன், விளக்குறேன். புரிதல் ஏற்பட்டால் புண்ணியம், இல்லை அப்படின்னா எதை சொல்கிறீங்களோ நான் ஏற்றுக்கிறேன். நல்லதுண்ணா. எனக்கு புரிதல் தெளிவாக இருக்குன்னா நீங்களாம் நல்லவங்க, புரிஞ்சுப்பீங்க. நல்லதுண்ணா. ஸோ ராஜன் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிட்டு, அந்த இதில் என்னை பற்றி என்ன சொல்கிறேன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வதங்கி நீர் வார்த்து வளர்த்து நடைப்பிணமாய் வாழ்ந்து வரும் செத்த சவம் நான். உண்மையதானே? நான் ஒரு பஞ்ச பரதேசினா, பைத்தியக்காரனா. ஆமாம், பல விதங்கள் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு அன்ஃபிட் ஆகும். ஆனால் நான் ஏதோ ஒரு சிறப்பு பிறப்புங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வாழ்ந்து வந்துட்டுருக்கிறேன். நான் நடைவினமாக வாழ்ந்து வந்துட்டுருக்கிறேன். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், கலெக்டர் தெரியும், எஸ்பியை தெரியும், மினிஸ்டர் தெரியும், செய்தியாரை தெரியும். அதெல்லாம் அந்த படமெல்லாம் நான் போட விரும்பலைண்ணா. உங்களுக்கு தெரியாத ஆளுங்க கிடையாதுண்ணா. உங்களுக்கு முன்னாடி நான்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்தளவில் ஏதோ அண்ணனோட ஆதரவில் உங்கள் இடத்துல குத்த வச்சுக்கிட்டு கூடு கட்டியிருக்கேன், அவ்வளோதான். கூட்ட கலைச்சிடாதீங்க. நானாக பறந்து போயிடுவேன். ரொம்ப நாள் இல்லை, கொஞ்ச நாள். அதான் சொல்கிறேன், 4 நாளில் கண்டிப்பாக போகவே முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன் நிர்பந்தம் பண்ணீங்க? எதுவும் ஆச்சா அப்படின்னு தான் கேட்குறேன். தப்பு இல்லையே. சரிண்ணா. இந்த கருத்து பதிவை நான் வந்து உங்களுக்கு வந்து நான் முழுக்க கொடுக்குறேன்னா, நீங்கள் ரொம்ப மோகன் தம்பி ரொம்ப கனிவுள்ள ஆளாக நடந்துக்கிட்டீங்க, ஏன் வந்து இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் இப்படி திடீர்னு மாற்றம் வந்ததுன்னு எனக்கு புரியல. ஆமாம், டிசம்பர் 5ஆம் தேதி வந்து நீங்கள் அந்த செடி வச்சுக்கோங்க, நீங்களும் அண்ணனுங்க இருந்துக்கோங்க அப்படியெல்லாம் பேசுனீங்க. புத்தா பாம்பு வைங்க, பசலைக்கீரை போட்டுக்கோங்க, இப்படியெல்லாம் பேசுனீங்க. ஆனால் அடுத்து 9ஆம் தேதியே 4 நாள் காலி பண்ணு, இல்லைன்னா அப்படி கூட்டம் வந்து இப்படி பண்ணிடுறோம்.
ஏன் நடந்தது, என்ன நடந்தது எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. செட்டியார் ஐயா வீட்டில் விசேஷம் நடக்குது, அதனால தூய்மை அதெல்லாம் பண்ணிவிடுவோம், என்ன கோஆப்ரேட் பண்ணால் பண்ணிவிடுவோம். ஆனால் அவங்க வீட்டில் விசேஷம் முகூர்த்தம் நடக்கிறதுனால நம்ம வீட்டில் அமங்கலமாக இருக்கணுமா? நாமளே அவங்களுக்கு சிறப்பை கொண்டு வரலாம், செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணுவோம். எனக்கு கொரோனா பேரில் எனக்கு சாப்பாடு போட்டவங்கண்ணா. அப்போ நான் வேணான்னு சொல்ல எனக்கு சாப்பாடு ஆள் வச்சு கொடுத்து மெனக்கிட்டு வீட்டில் டோர் டெலிவரி பண்ணுவாங்கண்ணா. அந்த குடும்பத்தை நான் தப்பு சொல்லுவேன். வளரட்டும். சரிண்ணா, நல்லதுண்ணா. ஸோ அவ்வளவு கனிவாக இருந்தீங்க, ஏன் திடீர்னு என்ன காலி பண்ண சொல்கிறீங்க, என் இடத்த காலி பண்ண சொல்கிறீங்கன்னா, இது உங்களுக்கு தேவையான, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தேவையில்லை. தேவைன்னு சொன்னால் நானே விட்டுட்டு போயிருந்துருவேன். சரிங்கண்ணா, நல்லதுண்ணா. இப்போ என்னால் 4 மணி நாள் போக முடியாதுன்னா, அப்புறம் நீங்கள் அண்ணன் மூலமாக, ராஜன் மூலமாக எனக்கு 1 மாதம் டைம் கொடுத்துருக்கீங்க. இந்த 3ஆம் தேதி வரைக்கும் நான் அங்கங்கே முயற்சி பண்ணேன்னா முழு முயற்சி எடுக்கல. இப்போ தான் நான் 10 நாள் எனக்கு டைம் இருக்கு. இந்த 10 நாளில் முழு முயற்சியில் காலி பண்ணணும்னு வைக்கும்போது, இங்கே என்ன மாதிரி 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதை இப்படியே விட்டுட்டு இன்னொரு இடத்துல நான் 2 லட்ச ரூபா அட்வான்ஸை கொடுத்து, வாடகை 10 ரூபா 15 ரூபான்னு 10 மாதம் கொடுத்து, அதில் ஒரு 3 லட்சம், இங்கே 2 லட்சம் ஆச்சு, அங்கே ஒரு 3 லட்சம் ஆச்சு. பெருசாக ஒன்றும் வருமானம் வராது இன்னும் 1 வருஷத்தில். ஸோ 5 லட்ச ரூபா போடுற அளவுக்கு என்னோட 1.5 வருஷமும் எனக்கு பிஸ்னஸ் இல்லை, ஒன்றும் இல்லை கையில் தப்பு இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் 3000 ரூபா கொடுக்க வக்கு இல்லாமல் அண்ணனோட ஆதரவில் இருக்கிறேன். ஆமாம், உண்மை அதுதான். எனக்கு வீட்டுக்கு பென்ஷன் வருது, அம்மாவோட ஃபேமிலி பென்ஷன் வருது, அதை வச்சு பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எந்த குறையும் இல்லை. மாதத்துக்கு 10 ரூபா என்னால் செலவு பண்ண முடியும், அண்ணனுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி அண்ணனோட ஆதரவில் நான் இருக்கிறேன், இதுதான் உண்மை. ஆனால் இப்போ நான் இங்கே 2 லட்ச ரூபாயை விட்டுட்டு அங்கிட்டு ஒரு 3 லட்ச ரூபாயை போட முடியுமான்னா சாத்தியமே இல்லைன்னா கையில் இல்லை, இருந்தால் போடலாம். இல்லை, இந்த மாதிரி சுத்துற இல்லை. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது. ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேண்ணா. சரிங்களா? ரவி அண்ணாவும் மோகன் தம்பியும் முட்டாள்கள் தான். ஆனால் இது ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னா நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு நான் ஒரு தெய்வ நம்பிக்கையோட அப்ரோச் பண்ணுறேன்னா. சரி, இந்த கட்டடம் கட்டினது செஞ்சது அதெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே தாஸ் மேனேஜராக இருந்தப்ப தாசன் என்னை கூப்பிட்டு போய் முத்துசாமி ஐயாட்ட பெரியவர்கிட்ட பேசி, ஐயா உங்கள்கிட்ட தான் நான் சொல்கிறேன், உங்களோட அனுமதியோடு தான் இதெல்லாம் பண்ணணும் ஐயா, செவரை வச்சது, மேலே சீலிங் போட்டது எல்லாமே உங்கள் அனுமதியோடு தான் பண்ணணும். நாங்கள் தான் செலவு பண்ணோம், உங்கள் அனுமதியோடு பண்ணோம் ஐயா. அதுக்காக நான் உங்ககிட்ட திருப்பி கொடுங்கன்னு நான் கேட்கல. லாங் டைமில் எடுக்கலான் இருப்போம். இப்போ திடீர்னு எதிர்பார்க்காம உடனே சடனாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ நாள் வெட்டியாக வாடகை கொடுத்துட்டு இருந்திருக்கோம் கொரோனா பீரியடில், திடீர்னு இன்னைக்கு போகணும்னா நீதியா, நியாயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதற்காக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்? இப்படியே விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அடுத்து இன்னொரு இடத்துல போகும்போது கால் வைக்கும்போது அங்கே பணம் தேவையே, கையில் பணம் இல்லையே, போகும் ஃபுல்லாக எங்கே மாட்டிக்கிச்சே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் உங்களோட தயவை எதிர்பார்க்கிற சூழல் கம்பல்சரியில் தான் இருக்கேன், தப்பு இல்லை. அதனால தான் இந்த விளக்கம்ண்ணா. சரிங்கண்ணா, நல்லது. ஸோ அந்த ஒரு மன உளைச்சலில் உங்களுக்கு நான் லெட்டர் எழுதி அனுப்புனேன். அது நீங்கள் எந்தளவுக்கு படித்து புரிஞ்சு இருந்தீங்கன்னா என்ன 13ஆம் தேதி வெக்கேட் பண்ணணும்னு நிர்பந்தப்படுத்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் என் கூட படித்த மாணவர், தோழர், ஒரு வகையில் மாணவர், தங்கதுரை எஸ்பியாக இருக்கிறதுனால ஒரு நட்பு முறையில் அவரோட உதவியை நாடுனேண்ணா. மற்றபடிக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட், என்கொயரி அதெல்லாம் என்ன விரும்பலைண்ணா. நம்ம பிரச்சனைக்கு நம்ம தானே தீர்வு. சரிண்ணா, நல்லதுண்ணா. ஸோ அவருக்கு கொடுத்த லெட்டரோட காப்பியும் எஸ்பி ஆஃபீஸில் இருக்குண்ணா, டவுன் போலீஸ் ஸ்டேஷனில். பட் அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேண்ணா, அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதண்ணா. சரிங்களா? ஸோ பட் அதிலிருந்தும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காவல் கண்காணிப்பாளருக்கு கொடுத்ததை இதில் சொல்கிறேன்னா. பட் அதையும் நான் ஒன்றும் பெருசுப்படுத்தலைண்ணா. அதெல்லாம் வேறு சுச்சுவேஷன் இல்லைண்ணா. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு நான் போனேன்னு ஒழிய, ஐயோ நீங்களாம் எங்களுக்கு தெய்வம்ண்ணா, தெய்வம்
உங்களை பற்றி நான் புகார் பண்ணணும். நம்மளுக்குள்ள பிரச்சனை, நம்ம வந்து அதை கொஞ்சம் கூர்ந்து பார்த்துட்டோம்னா பிரச்சனை பஞ்சாப் பறந்து போயிடும்ண்ணா. நல்லது. ஸோ அதெல்லாம் இதில் எழுதியிருக்கிறேன்னா, அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. சரிங்கண்ணா, ரொம்ப டைட் வேஸ்ட் பண்ண தேவையில்லை உங்கள் டைட்டை. ஸோ இந்த மாதிரி ஒரு நீங்கள் நட்புடன் கனிவாக இருந்தீங்க அப்படிங்கிறத அங்கங்கே ஹைலைட். உண்மை அதுதான். இன்றைக்கி ஏதோ பிரச்சனைங்கிறதுனால உங்களை நான் வந்து ஐ ஷுட் நாட் பெயிண்ட் வித் த பிளாக் ப்ரஷ். ஸோ நீங்கள் ரொம்ப அருமையான தன்மை உங்களுக்கு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, நல்லது. ஸோ இந்த மாதிரி சூழலில் நான் இப்போ வந்து 4 நாளில் காலி பண்ண சொன்னது, மன உளைச்சல் ஏற்பட்டது, அப்புறம் நான் எஸ்பிக்கு போனது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா. இப்போ சூழ்நிலை எனக்கு வந்து 1 மாதம் டைம் கொடுத்தீங்க. ஜனவரி 3ஆம் தேதி வரைக்கும் வகுப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். பேரலாக கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நான் முழு மூச்சாக பார்க்கணும்னா எனக்கு ஒரே வழி, எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடத்துல திருப்பூரில் ஒரு ஷெட்டை போட்டு திங்ஸ் எல்லாம் தூக்கி வைக்கிறது தான். ஷெட்டு போடுறதுக்கு ஒரு குறைஞ்சது 1.5 லட்சம் வேணும்னா. 4 சென்ட் இருக்குன்னா அதில் ஒரு 2.5 சென்ட் 2 சென்டில் போட்டால் கூட அந்த 1.5 லட்சம் வருதுண்ணா. ஸோ கையில் பணம் இல்லை. இங்கே நான் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு உங்கள் பயன்பாட்டுக்கு, நீங்கள் கோடீஸ்வரங்க, என் பணத்தை உங்களுக்கு பயன்பாட்டுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ கொஞ்சம் தயவு பண்ணி அது காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ணதை நீங்கள் அனுபவிங்க. அதற்கு ஒரு காம்பன்சேஷனை கொடுத்தீங்கன்னா நான் இடத்துல செட்டப் போட்டு பொருளெல்லாம் உடனே தூக்கிட்டு போயிடுவேண்ணா. காம்பன்சேஷன் கொடுத்தீங்கன்னா 1 வாரம்னா டக்குன்னு செட்டப் போட்டு தூக்கிட்டு போயிடலாண்ணா. ஸோ கொஞ்சம் தயவு கொண்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா அடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா 2 விதத்தில் பண்ணலாம்ண்ணா. ஒன்று கடனாக கொடுங்க. ஆமாம், உண்மையிலேயே சொல்கிறேன். வீட்டு பத்திரத்தை கூட அடமானம் வைக்கிறேன். 1.5 லட்ச ரூபா கடனாக கொடுங்க. ஒரு 6 மாதத்தில் நான் வந்து எங்கேயாவது வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஆன்லைன் வகுப்பு. அது கொஞ்சம் இங்கே இருக்கிற வசதி வராது. உங்களுக்கு இந்த இடம் வேணும், ஏன்னா ஈகோ மாதிரி வந்துடும் இல்லையா. நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்க, அதை செய்யணும் இல்லையா. உங்களை நான் வின் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணம் இதில் வெளியேற்றிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம், எல்லாம் மனித இயல்பு. அப்படி இருந்ததுன்னா தயவுசெய்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் நான் பண்ணலை. நீங்களே வந்து வின்னராக இருக்கிறதுக்கு நான் முழுக்க ஒத்துழைக்கிறேன். ஒரு 1.5 லட்ச ரூபா நீங்கள் காம்பன்சேஷனாக கொடுக்கலாம், இல்லைன்னா கடனாக கொடுக்கலாம். நான் வகுப்புகள் எடுத்து கண்டிப்பாக எனக்கு மாதம் ஒரு 20-30 ரூபா வருமானம் வர்ற மாதிரி வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ வந்துடும். ஸோ 6 மாதத்தில் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். சந்தேகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பட்டாவே நான் உங்களுக்கு வந்து அடமானமாக வைக்கிறேன், அடமான பத்திரமாக வைக்கிறேன். சரி, நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஸோ இல்லைன்னா எனக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனாக என் மனசில் படுறத சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம். அருமையான செட்டப்னா தவ வாழ்வு இங்கே வாழ்ந்துட்டேன். பொண்டாட்டி பிள்ளைகிட்ட வாழ்ந்த மாதிரி மட்டும் இல்லை, முனிவன் வாழ்ந்த மாதிரி இங்கே வாழ்ந்துட்டேன். சடப்பு விட்டுருச்சுண்ணா, சும்மா செடி வளர்ந்தது இல்லை, இங்கேயும் சடப்பு விட்டுருச்சு. இங்கேயும் அப்படிதான். தலைப்பா முன்ன கிடையாது. நான் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பித்தது தானே, போன மேல ஆரம்பித்தது தானே, எனக்கு அம்மா வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் தலைப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு தவ வாழ்வு வாழ்ந்துட்டோம்னா, ஸோ இந்த வாழ்வில் அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணோம்னா தவம் முழுமை அடையும். தவத்தை கலைக்காது. எனக்கு இப்போ வேறு கமிட்மெண்ட் வந்துருச்சு. நான் முன்ன இருந்த மாதிரி முழு நேரம் இங்கே இருக்க மாட்டேன், அங்கங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன். ஸோ எந்த விதத்துலையும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செட்டியாக இருக்கு, எந்த விதத்துலையும் எதுவும் சிக்கல் இல்லாமல், தொந்தரவு இல்லாமல், இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு சிறைப்பறவை மாதிரி ஒரு 6 மாதம் வாழ்ந்துட்டு போயிடுறேன். பொருட்கள் பாதுகாப்பாக இங்கே இருக்கும். நான் வந்து வகுப்புகள் எடுப்பதற்கும் நெட் கனெக்ஷன், ஃபைபர் கனெக்ஷன்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இந்த செட்டப்பை இன்னொரு இடத்துல ஏற்படுத்துறது உடனே பண்ண முடியாது. நான் பார்க்குற இடத்துல ஃபைபர் வருமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே செட்டப் எனக்கு பக்காவாக இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் கொடுத்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 25 ரூபா போட்டால் கூட 6 மாதத்தில் ஒரு 1.5 லட்ச ரூபா எனக்கு வரும்னா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்த காணிக்கையை அமௌண்ட்டை நான் நினச்சிக்கிட்டு கொடையாக நான் எடுத்துகிட்டு, நான் எனக்கு சம்பளமாக கிடைச்சா கூட இடம் இருந்தால் தானே, இடம் இருந்து இதெல்லாம் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து வந்த மறைமுகமாக வந்த அமௌண்ட்டை நினச்சிக்கிட்டு, இந்த இடத்துக்கு நீங்கள் எனக்கு கொடுத்த காம்பன்சேஷனாக நினச்சிட்டு, இந்த இடத்த இல்லை இருக்கக்கூடிய என்னோட கட்டுமான பொருட்கள் அத்தனையும் அப்படியே உங்களுக்கு சந்தோஷமாக மனப்பூர்வமாக விட்டுட்டு நான் வந்து போய் என்னோட இடத்துல செட்டு போடுறேன். இந்த 6 மாத பீரியடில் வேறு ஆல்டர்னேட்டிவ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குண்ணா. நானே இன்னொரு இடத்துல போய் பக்கத்தில் நல்ல இடத்துல போய் சென்டர் போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குண்ணா. ஒரு டைப்பில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி வாய்ப்பு நிறைய இருக்குது. முயற்சி பண்ணால் வந்துடும். ஸோ இந்த 6 மாத பீரியடில் பல நல்ல மாற்றங்கள் எனக்கும் வரும்.
அது அந்த பெருமையும் புண்ணியமும் உங்களையும் சாரும். ஸோ அதனால் மோகன் தம்பி, ராஜண்ணா, ரவி அண்ணா, முத்துசாமி ஐயா, உங்களை நான் ரொம்ப கெஞ்சி வேண்டி கேட்டுக்கிறேன். நான் கேட்குறதெல்லாம் என்னென்னா, இப்போ நான் சொன்னது தான், நம்ம அன்றாடி கேட்குறதெல்லாம் என்ன அப்படின்னா, பல வருடமாக இங்கே இருப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா பொருளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கம்பல்ஷனில் இருக்கேன். எப்படி எங்கே போய் வைக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு ஒரு திக்கற்ற நிலையில் நான் நிற்கிறேன். கையில் பணம் இல்லை, எங்கேயும் போய் உடனே பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் திருப்பி வர்ற மாதிரி மார்க்கெட் கிடையாது. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இதே செட்டப்பில் என்னை வந்து ஒரு 6 மாதம் இருக்க விட்டுட்டிங்கன்னா பொருள்கள் பாதுகாப்பாக இருக்கும். எனக்கு இப்போ தான் இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன் ஒழிய, செலவு தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய, கொரோனா பீரியடில் வெட்டியாக வாடகை தான் கொடுத்துருக்கணும் ஒழிய எந்த பெருசாக வருமானம் நெட்டுங்கிறது எதுவும் இல்லை. நான் ப்ராஃபிட்டில் இல்லை, நான் லாஸில் தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நவம்பர்லேருந்து வகுப்புகள் எடுத்து மாதத்துக்கு ஒரு 20-30 ரூபா சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு. நான் 6 மாதம் விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வருமானமும் வரும். அதனால் அதை வச்சுட்டு நான் போய்க்கிறேன். நீங்கள் எனக்கு ஒரு பைசா கொடுக்க தேவையில்லைண்ணா. இந்த பொருட்கள், இந்த டோரு எல்லாமே விட்டுட்டு போயிடுறேண்ணா. சரிங்களா? வயரிங் கூட அப்படியே வயரிங், ஃபால் சீலிங் வேணும்னா அதையும் கூட எடுத்துக்கோங்க. அப்படியே விட்டுட்டு போயிடுறேண்ணா உங்களுக்கு. சரிங்களா? சரிங்கண்ணா. எனக்கு இதாண்ணா. பொதுவாகவே நான் எல்லா மாணவர்கள்ட்ட நான் சொல்கிறது, பிரச்சனை இன்னும் வந்துச்சுன்னா பிரச்சனைக்கு உள்ளே போ. பிகாஸ் சொல்யூஷன் இஸ் தேர் வித்தின் த ப்ராப்ளம் சொல்யூஷன். ஸோ யூ ட்ராவல் இன்டு த ப்ராப்ளம்னு சொல்லுவேன். ஸோ பிரச்சனைக்குள்ளே போங்க, அங்கே தான் தீர்வு கிடைக்கும். ஸோ எனக்கு பிரச்சனை அப்படின்னா நான் எனக்குள்ளே தான் போகணும். நம்மளுக்குள்ள பிரச்சனைனா நம்மளுக்குள்ளே தான் இறங்கணும். நம்மளுக்குள்ளே இறங்கக்கூடிய முயற்சி தான் இது. நம்மளை விட்டு நான் வெளியில் போகிறதுக்கு எனக்கு எண்ணமே இல்லை. நான் வெளியில் நான் போகல. அவரை தெரியும், இவரை தெரியும், என்னன்னா உங்களுக்கு தெரியாத ஆளுங்களா, அதெல்லாம் வேண்டாண்ணா, வேண்டாம். ஸோ என்னோட நிலைப்பாடு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி புண்ணியமாக பண்ணுங்க. உண்மையிலேயே புத்தனை விட ஒருபடி மேலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு புனித உணர்வு ஆள் மனசில் வந்திருக்கு. எனக்கு இது வந்து புத்தனுக்கு கிடைத்த போதி மரம் மாதிரி. நீங்கள் ஆக்ஸ்போர்டு எனக்கு புத்த கயா மாதிரி என்னோட ராஜ். ஸோ உங்கள் பிள்ளையா நான் வந்து இன்னும் ஒரு 6 மாத காலம், குறைந்தது 6 மாதம் இல்லை, மேக்சிமம் 6 மாதம், அதுக்குள்ளேயே நான் போயிடுவேன். மேக்ஸிமம் 6 மாதம் வந்து கொடுத்தீங்கன்னா போதும் ஐயா. வாடகை கொடுத்துருவேன். ஐயா ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன். கொஞ்சம் தயை கூர்ந்து கன்சிடர் பண்ணுங்க தம்பி, பெரிய மனசு பண்ணுங்க. என்னோட நிலைப்பாடு உங்களுக்கு தெரியாது. இந்த கதவு, இந்த சவறு, இந்த மேலே இருக்கிற சீலிங்கு எல்லாமே வந்து செலவு பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் இருப்போங்கிற ஒரு எண்ணத்தில் தான். இப்படி அதுவும் டைமே கொடுக்காம 4 நாளில் தூக்கி எறிவோம்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்களும் நினச்சி பாருங்க. ஸோ ஆகையினால்தான் இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான நிலையில் உங்கள்கிட்ட நான் வந்து இதை சமர்ப்பிக்கிறேன். கன்சிடர் பண்ணி எனக்கு ஒரு தேவை கொடுத்தீங்கன்னா நல்லது. ரொம்ப நன்றி. வணக்கம். எக்காரணத்தை கொண்டோம் எனக்கு உதவிய ரவி அண்ணாவுக்கு எந்த உபத்திரமோ எதை கஷ்டமோ என்னால் என் கோபத்தை அவர் மேலே காட்டிடாதீங்க. என் மேலே இருக்கிற கோபத்தை அவர் மேலே காட்டிடாதீங்க. தயவுசெய்து. இதை விட என்னோட விருப்பம் என்ன அப்படின்னா, 6 மாதம் எனக்கு இதை கொடுத்துருங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் போனாலும் போயிடுவேன். நானாக போயிடுவேன். அப்படி போகிற டயத்தில் வேற எதுக்கும் பயன்படுத்தாமல் அவருக்கே ஒரு நியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் டொட்டேரியல் வச்சு நடத்துறது செய்கிறதுக்கு போவார். அப்படி கொடுக்கும்போது இந்த பொருட்கள் எல்லாம் அண்ணனுக்கு நான் கொடுத்துட்டு போனோன்னு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கறது கூட கோடீஸ்வரனுக்கு ஏன் பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அண்ணனுக்கு கொடுக்கும்போது அவ்வளவு ஒரு ஈடுபாடோட இந்த பொருட்களை விட்டுட்டு போயிடுவேன். ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.